என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் அழகன் முருகப்பெருமானின் 6 திருத்தலங்களைத்தான் 6 படை வீடு என்று அழைக்கிறோம். ஒவ்வொரு திருத்தலமும் முருகனின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று இந்த வீடியோவில் 6 படை வீடு முழுமையான விளக்கத்தையும் அதில் மறைந்துள்ள ஆன்மீக ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம். 1. திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் 6 படை வீட்டின் முதல் திருத்தலம். இங்கேதான் முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டார். இது வாழ்க்கையில் நல்ல தொடக்கம் தரும் தலம். திருமண தடைகள் நீங்க மன அமைதி பெற மிக சக்தி வாய்ந்த இடம். புதிய முயற்சி, திருமணம், வேலை எதுவாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் முருகனை மனதார நினைத்தாலே வழி திறக்கும். 2. திருச்செந்தூர். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த ஒரே 6 படை வீடு. அலைகள் முழங்கும் இந்த புனித தலத்தில்தான் முருகன் அசுரன் சூரபத்மனை வதம் செய்தார். இதனால் திருச்செந்தூர் வீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. சூரபத்மன் வதம் ஆன்மீக அர்த்தம். சூரபத்மன் என்பது நம்முள் இருக்கும் அகந்தை, பயம், எதிர்மறை எண்ணங்களை அழிக்கும் சக்தி திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டு. இந்த தலத்தில் வழிபட்டால் எதிரிகளை வெல்லும் தைரியம், நோய்களிலிருந்து விடுபடும் சக்தி, கடன், பயம் மெதுவாக நீங்க மன உறுதி அதிகரிக்கும். கடல் அலைகள் போல எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் திருச்செந்தூர் முருகன் நம்மை காப்பார். பழனி. 6 படை வீட்டின் 3வது திருத்தலம். இங்கே முருகன் தண்டாயுதபாணி வடிவில் காட்சியளிக்கிறார். பழம் நீ என்ற ஒற்றை உபதேசம் மூலம் அகந்தையை விட்டு ஞானத்தை உணர்த்திய புனித தலம். பழனியின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்று தெரியுமா? உண்மையான ஞானம் பெற, அகந்தை, ஈகோ அழிய, வாழ்க்கையில் தெளிவு பிறக்க இந்த தலம் வழிகாட்டுகிறது. பொருள், புகழ், போட்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உள்ளார்ந்த அமைதியை தேட சொல்லும் தலம் பழனி. 4. சுவாமிமலை. சுவாமிமலை 6 படை வீட்டின் ஞான பீடம். இங்கேதான் முருகன் சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்தார். அதனால் தான் முருகன் சுவாமிநாதன் என்று போற்றப்படுகிறார். சுவாமிமலையின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், கல்வி வளர்ச்சி, ஆழ்ந்த ஞான சக்தி, மனத்தின் ஒருமைப்பாடு, படிப்பில் கவனம், மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாக இந்த தலம் மிக சக்தி வாய்ந்தது. திருத்தணி. 6 படை வீட்டின் சாந்த தலம். இங்கே முருகன் சாந்த சொரூபமாக அருள்பாலிக்கிறார். சூரபத்மனை வென்ற பின் போரின் கோபம் தணிந்து அமைதியாக தங்கிய புனித இடம். திருத்தணியின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்று தெரியுமா? உள்ளிருக்கும் கோபம் நீங்கும், மன அழுத்தம் குறையும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். மனம் சோர்ந்தவர்கள், பதட்டத்தில் இருப்பவர்கள் திருத்தணி முருகனை மனதார நினைத்தாலே உள்ளம் அமைதியாகும். 6 படை வீட்டின் பூரண தலம். இங்கே முருகன், விஷ்ணு, சிவன் மூவரும் இணைந்து அருள்பாலிக்கிறார்கள். வள்ளியுடன் இணைந்த அன்பின் திருத்தலம். பழமுதிர்ச்சோலையின் ஆன்மீக அர்த்தம். செல்வம் பெருக, குடும்ப நலம் நிலைக்க, வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற இந்த தலம் பூரணத்துவத்தை அருளும் தலம். 6 படை வீடு மனித வாழ்க்கையின் 6 நிலைகளை குறிக்கிறது. பிறப்பு, வாழ்க்கை ஆரம்பம், போராட்டம், சவால்களை எதிர்கொள்வது, ஞானம், உண்மை உணர்வு, அமைதி, மனத்தணிவு, பூரணத்துவம், முழுமை அடைவு. இந்த ஒவ்வொரு நிலையிலும் முருகன் நம்மை கைப்பிடித்து வழிநடத்துகிறார். 6 படை வீடு முருகன் நமக்கு காட்டும் வாழ்க்கை வழி. பிறப்பிலிருந்து போராட்டம், ஞானம், அமைதி மற்றும் பூரணத்துவம் வரை ஒவ்வொரு நிலையிலும் முருகன் நம்மை வழிநடத்துகிறார். இந்த 6 படை வீடுகளை மனதார வணங்கினாலே வாழ்க்கையில் தெளிவு, தைரியம், அமைதி தானாக வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.